ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ரவா புட்டு. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபிங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அழகாக ஈஸியாக பிளான் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலி புட்டு அரிசி மாவில் தான் செய்ய முடியும் அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க. உப்புமா செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை ரவை யூஸ் பண்ணி அழகாக டேஸ்டியாக நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக புட்டு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் தேங்காயெல்லாம் நிறையா சேர்க்கும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரவா புட்டோட நல்ல வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல கடலைக்கறி, கேரளா ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு, இதெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல இந்த சாஃப்டான ரவா புட்டுக்கு நல்ல மொறு அப்பளமும் நல்லா இருக்குங்க. ஈஸி அண்ட் குயிக்காக நம்ம இந்த டிஃபனும் ரெடி பண்ணிடலாம். அதுவும் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸோடு சாப்பிடும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ 10 நிமிஷத்தில் அழகாக ஈஸியாக நம்ம ரவா புட்டு பண்ணிடலாங்க. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும், பர்ஃபெக்டான ரவா புட்டு ஜம்முன்னு செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரவா புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம உப்புமா செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை ரவை 1 கப்பு. இங்கே நான் எடுத்துருக்கிறது வறுக்காத ரவை. வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வறுக்காத ரவையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் எடுத்தாச்சு. கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா பூ மாதிரி இப்படி துருவிக்கணும். ஸோ நல்லா பொடியாக துருவி வச்சாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு. அடுத்தது ரவை பெசரி எடுக்கிறதுக்கு தண்ணி. இங்கே எடுத்துருக்கிறது வார்ம் வாட்டர், இளஞ்சூடாக இருக்கிற தண்ணி. நம்ம கண்டிப்பாக வார்ம் வாட்டர் மட்டுமே தான் சேர்த்து ரவையை பெசரி விடணும். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் நெய்யும் எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. நம்ம அழகாக ஈஸியாக ரவா புட்டு செஞ்சிடலாம். இங்கே ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இது கூட 3 ஸ்பூன் துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ மாதிரி தேங்காய் துருவி சேர்த்துக்கங்க. 3 ஸ்பூன் இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு இந்த உப்பு தேங்காவோட நம்ம ரவையை கலந்துடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காவோட அந்த ரவை கலந்து அந்த மிக்ஸ் பண்ணி அது வெந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்தது தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பெசரி விடணும். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வார்ம் வாட்டர், இல்லை சூடான தண்ணி. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டுமே தான் சேர்த்துருக்குறேன். நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சு நம்ம பெசரி விடும்போது ரவை நல்லா சாஃப்டாயிரும். நம்ம தேங்காயும் சேர்த்துருக்குறோம். ஸோ நல்லாவே அந்த பக்குவம் வந்துடும். அதாவது நம்ம நல்லா இப்படி எடுத்து அழுத்தி பிடிச்சோம்னா இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் இப்படி உதுத்து விட்டால் இப்படி உதிர்ந்து போகணும். இதுதான் பக்குவம். நம்ம அரிசி புட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க ரவா புட்டுக்கும் சேம் அதே மெத்தடு தான். நல்லா இப்போ கரெக்டாக கலந்தாச்சு. இப்போ அடுத்தது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், ரவை ஈரமாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் அதை நம்ம நீராவியில் வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு புட்டு குழாயில் நம்ம பெசரி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு அந்த சில்லு போட்டு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு லேயராக நம்ம தேங்காய் சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாம். மறுபடியும் தேங்காய், மறுபடியும் நம்ம ரவை. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஃபில் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தி எல்லாம் போட்டு விடக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே லேசாக அப்படியே போட்டு விடுங்க. இப்போ ஃபைனலாக நல்லா மறுபடியும் நல்லா தேங்காய் வச்சு விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். இதை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இங்கே குக்கரில் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நல்லா இப்படி ஃப்ளாட்டான மூடியுள்ள குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டீம் வெண்ட் வழியாக ஆவி வர ஸ்டார்ட் ஆகும்போது குழாய் புட்டு பாத்திரத்தை நம்ம வெயிட் போட வேண்டிய இடத்துல வச்சு விட்டுறலாங்க. நல்லா ஒரு 7-8 நிமிஷம் குக் ஆகணும். நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு புட்டு வெந்துடும். இந்த மாதிரி குழாய் புட்டு பாத்திரம் இல்லாதவங்க ஜஸ்ட் இட்லி பானையில் அந்த துணி போட்டு விட்டு அது மேலே நம்ம ரவையை பெசரி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு டம்ளர் அல்லது ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி தேங்காயும்
அந்த ரவையும் லேயர் பண்ணி விட்டு நல்ல ஸ்டீம் குக்கிங் பண்ணி எடுத்தாலும் அழகாக புட்டு செஞ்சிடலாங்க. ஸோ அது உங்கள் விருப்பம். இப்போ நல்லா புட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த குழாய் புட்டு பாத்திரத்துலேருந்து இது வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த புட்டு பாத்திரத்தோடவே ஒரு குச்சியோ அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்கங்க. அது பின்னாடி இருக்கிற வெண்ட்டு வழியாக உள்ளே விட்டு புட்டை முன்னாடி தள்ளிட்டு பாத்திரத்தை பின்னாடி இழுத்துட்டா அழகாக நம்மளுக்கு புட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க. சுவையான ரவா புட்டு நல்ல சுட சுட ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரவையும் தேங்காயும் சேர்த்து நம்ம நீராவியில் வேக வச்சதால் அந்த வாசனை கமன்னு சூப்பராக இருக்கும். ரவை நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காயோட இந்த சாஃப்டான ரவை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம ரவையில் ரெகுலராக உப்புமாவே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புட்டு மாதிரியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபனாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த ரவா புட்டோட நல்ல பழம், நாட்டு சக்கரை, இல்லை ஒரு கடலைக்கறி, ஒரு பச்சைப்பயிறு கறி எல்லாம் சேர்த்து நம்ம பரிமாறும்போது நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீலாகவும் இருக்கும். ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.